அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பிஜிடிஆர்பி எக்ஸாமில் என்னுடைய ரிவிஷன் பிளான், என்னுடைய ஸ்டடி பிளான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ரிவிஷன் பிளான், இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணாக்க உங்களுக்கு பெஸ்ட்டு மெத்தடாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பண்ணாக்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போது பிஜிடிஆர்பி எக்ஸாம் நமக்கு தெரியும், ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. நவம்பர் மாதம் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அப்போ இன்னும் நமக்கு பண்ணாக்க ஒரு 150 டேஸ் கூட இல்லை. ஏன்னா நவம்பர் மாதம் ஃபஸ்ட்டில் வந்தால். ஸோ இப்போ ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எக்ஸாம் பண்ணாக்கா ஒரு 2 மந்த் டிலே ஆகும். நம்முடைய யூடியூப் சேனலில் கூட ஒரு 2 டேஸுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் சொன்னது பண்ணாக்கா எக்ஸாம் யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு 2 மந்த் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டிலே ஆகுது அப்படின்னா நமக்கு பண்ணாக்கா அது ஒரு சிலருக்கு கஷ்டமாகவும் இருக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப நல்லதாகவும் இருக்கும். யாருக்கு கஷ்டமாக இருக்குன்னா, ஃபஸ்ட்லேருந்து படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், படிக்காமே இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் கிடச்சிது அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ எது எப்படியோ எக்ஸாம் வரப்போகுது அப்படின்றது கன்ஃபார்ம். ஸோ அப்போது பண்ணாக்க அந்த எக்ஸாமுக்கு படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் என்ன பண்ணுவேன் படிக்கும்போது அப்படின்னா, நான் பண்ணாக்கா டோட்டலாக நமக்கு 10 யூனிட் இருக்குது, நல்லா தெரியும் மேஜரில். ஸோ சைக்காலஜியில் பண்ணாக்கா ஒரு 8 யூனிட் இருக்குது, ஜிகேயில் பண்ணாக்கா அதே மாதிரி ஒரு 8 யூனிட் இருக்குது, தமிழ் தகுதி தேர்வு இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ எனக்கு நான் எப்போல்லாம் நான் பண்ணாக்கா படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணுறனோ, அப்போ நான் ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய யூனிட் எது அப்படின்னாக்கா, இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஒரு யூனிட். சரிங்களா? ஸோ அந்த ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு யூனிட்டை தான் எடுப்பேன். அதே மாதிரி பண்ணாக்கா எங்கிட்ட பண்ணாக்கா ஒரு ஸ்டாண்டர்டைஸ் மெட்டீரியல் வச்சுட்ருப்பேன், இல்லை பண்ணாக்கா ஸ்டாண்டர்டைஸ் புக்ஸ் வச்சுட்ருப்பேன், நான் சிலபஸ் எடுத்து வச்சுப்பேன். சரிங்களா? அப்போ பண்ணாக்கா என்னுடைய இருக்கிறதுலே பண்ணாக்கா இப்போது ஈஸியான யூனிட் அப்படின்னா, இப்போ ஒரு 10th யூனிட்னு வச்சுங்களேன். நான் இந்த 10th யூனிட்டை சூஸ் பண்ணுவேன். இப்போ 10th யூனிட்டோடைய சிலபஸ் எடுத்து வச்சு ஒரு பக்கத்தில், இந்த 10th யூனிட்டில் பண்ணாக்கா இதுக்கு முன்னாடி அந்த டாப்பிக்கை பார்த்த உடனே தெரியும். 10th யூனிட்டில் இதுக்கு முன்னாடி பண்ணாக்கா என்ன யூனிட் இருந்தது, இப்போ என்னென்ன யூனிட் இருக்குது, ஏன்னா சிலபஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது புதுசாக பண்ணாக்கா ஒரு 2 யூனிட் 2 டாபிக் பண்ணால் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ 10th யூனிட்டில் பண்ணால் மொத்தம் 3 டாபிக் இருக்குது அப்படின்னா, இந்த 3 டாப்பிக்கில் நமக்கு தெரியும் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம படிச்சுட்டே இருந்தோம், பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா எந்தெந்த இடத்துலேருந்து கொஷின் வரும் அப்படின்னு தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னென்ன டாப்பிக்லேருந்து நமக்கு ரிப்பீட்டடாக கொஷின் கேட்டுட்ருக்காங்க அந்த டாப்பிக்கோடைய நேம் லிஸ்ட்டை எழுதணும். சரிங்களா? எந்தெந்த டாப்பிக்லலாம் கொஷின் கேட்டிருக்காங்களோ அந்த டாப்பிக்கோடைய நேம் லிஸ்ட்டை அப்படியே ஒன் பை ஒன்னாக எழுதிட்டு வாங்க. 10th யூனிட்டில் ஆல்மோஸ்ட் பண்ணாக்கா ஒரு 20 டாப்பிக்லேருந்து ரிப்பீட்டடாக கொஷின் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த 20 டாபிக் எழுதுனாவே பண்ணாக்கா அந்த 10th யூனிட்டில் ஒரு 50% கவர் பண்ணிடலாம். நான் சொல்கிறது 50%. அப்போ எத்தனை டாபிக் கவர் பண்ணுறோம்? 20 டாபிக் கவர் பண்ணுறோம். அப்போ இந்த 20 டாப்பிக்கை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 டாபிக் இல்லை 3 டாபிக் படிக்கணும். சரிங்களா? ஒரு நாளைக்கு 2 டாபிக் இல்லை 3 டாபிக் படிக்கணும். அப்போ பண்ணாக்கா 20 டாபிக் அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 டாபிக் அப்படின்னாலேயும், சரிங்களா, 6 டேஸ் இல்லைனா பண்ணாக்கா 7 டேஸில் பண்ணாக்கா இந்த 20 டாப்பிக்கை முடிச்சிடுவேன். நான் சொல்கிறது பண்ணாக்கா இந்த டாபிக் வைஸ் ஃபஸ்ட்டு படிப்பேன். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் சைக்காலஜி அதுலேயும் பண்ணாக்கா இதுக்கு முன்னாடி எந்தெந்த ஏரியாவிலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க, ஸோ அந்த ஏரியாவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி படிப்பேன். அதில் பண்ணாக்கா ஒரு நாளைக்கு ஒரு டாப்பிக்கோ இல்லை 2 டாப்பிக்கோ படிப்பேன். இங்கே ஒரு 3 டாப்பிக்கு ப்ளஸ் பண்ணாக்கா சைக்காலஜியில் ஒரு 2 டாபிக், 5 டாபிக் ஆகிடுச்சிங்களா, ப்ளஸ்ஸு ஜிகேயில் ஒரு டாபிக். அப்போ ஜிகேயில் எங்கேருந்து நமக்கு ரிப்பீட்டடாக கொஷின் கேட்குறாங்க, கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நமக்கு 3 கொஷின் கண்டிப்பாக வந்துடும். அப்போ எவ்ரிடே பண்ணாக்கா கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இப்போது ஒரு நாளைக்கு என்னாச்சு, குறைஞ்சது பண்ணாக்கா ஒரு 6 டாபிக் நான் படிக்கிறேன். சரியா? இருக்கிற மொத்த டைமில் 6 டாபிக் படிக்கிறேன். சரி, 6 டாபிக் படிச்சுட்டேன், எனக்கு அடிஷ்னலாக டைம் இருக்குது அப்படின்னா, இந்த 10th யூனிட்டில் பிகினிங்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து அந்த இன்ட்ரொடக்ஷன் வரும் இல்லைங்களா, அந்த இன்ட்ரொடக்ஷன்லேருந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொன்றா சிலபஸை வச்சுக்கிட்டு கவர் பண்ணுவேன். இப்போது அதே அந்த 10 டேஸுக்குள்ளே நான் என்ன பண்ணலாம்,
டாபிக் வைஸாக ஒரு 20 டாபிக் கவர் பண்ணிவிடுவேன். சைக்காலஜியில் வந்து பண்ணாக்கா ஒரு 7 இல்லை ஒரு 16 டாபிக் கவர் பண்ணிவிடுவேன். ஜிகேயில் ஒரு 7 டாபிக் கவர் பண்ணிவிடுவேன். ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் வந்து பண்ணாக்கா நான் என்ன படிக்கணும்னு நினச்சினோ எல்லாத்தையுமே படித்து முடிச்சிடும். எத்தனை நாளில்? 7 டேஸில். எனக்கு அடிஷ்னலாக டைம் இருக்குது அப்படின்னாக்கா அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடியதை சிலபஸை வச்சுக்கிட்டு அப்படியே கவர் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் படிப்பேன். சரிங்களா? என்னுடைய ஸ்டடி பிளான் இதுவாக தான் இருக்கும். 10 டேஸில் முடிக்கணும் அப்படின்னா 10 டேஸில் நான் வெறும் மேஜருக்கு மட்டும் டைம் அலாட் பண்ண மாட்டேன். அடிஷ்னலாக வந்து பண்ணாக்கா எஜுகேஷன் சைக்காலஜிக்கும் அலாட் பண்ணுவேன், ஜிகேக்கும் அலாட் பண்ணுவேன், தமிழ் தகுதி தேர்வுக்கு அலாட் பண்ணுவேன். ஸோ இது இல்லாமல் அடிஷ்னலாக நான் இன்னொரு விஷயம் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 10 கொஷின் சால்வ் பண்ணுவேன். சரிங்களா? அந்த 10 கொஷின் எங்கேருந்து சால்வ் பண்ணுவேன், எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் நடந்தது. நமக்கு சிலபஸ் மாறிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறோம். சிலபஸ் மாறலை, சிலபஸ் அடிஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நிறைய விஷயத்த புதுசாக சேர்த்துருக்காங்களே தவிர சிலபஸ் மாறலை. உங்களுடைய சிலபஸ் ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ் வச்சுட்டு அனலைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும். அப்போது ப்ரீவியஸாக வந்து பண்ணாக்கா ஏதாவது ஒரு கோச்சிங் கிளாஸ்லேருந்து வந்த கொஷின்ஸு இல்லை வேறு எங்கேயாச்சும் வந்து பண்ணாக்கா இருந்த அந்த கொஷினோடைய பிடிஎஃப் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 10 கொஷின் சால்வ் பண்ணுவோம். அப்போ அந்த 10 கொஷினுக்கான ஆன்சர் நம்மக்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அந்த கொஷின் எங்கே இருக்குது, ஸோ அதை வந்து பண்ணாக்கா தேடி எடுக்கிறது ஃபஸ்ட்டு. அப்போ இந்த 10 கொஷினை நான் தேடும்போது அடிஷ்னலாக ஒரு 10 முக்கியமான விஷயத்த நான் கற்றுப்பேன். சரிங்களா? ஏன்னா அந்த 10 கொஷின் எங்கே இருக்குதுன்னு லைன் பை லைனாக தேடும்போது ஒரு 10 விஷயத்த நான் புதுசாக கற்றுப்பேன். சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் சைக்காலஜிலையும் டெய்லி வந்து பண்ணாக்கா ஒரு 5 கொஷின் சால்வ் பண்ணுவோம். எந்த புக்கிலேருந்து வந்திருக்கு. அப்போ டோட்டலாக எத்தனை கொஷின் ஆச்சு? ஒரு நாளைக்கு 15 கொஷின் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பண்ணாக்கா நான் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஸ்டடி பிளான். இப்படி தான் வந்து பண்ணாக்கா நான் கொஷின்ஸையும் சால்வ் பண்ணுறேன். அடுத்தது ரிவிஷன் பிளான். ஸோ என்ன சார் ரிவிஷன் பிளான் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி வந்து பண்ணாக்கா டே 1. இன்றைக்கி டே 1ல் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேஜர்லேருந்து ஒரு 3 டாபிக் படிக்கிறேன், சைக்காலஜிலேருந்து ஒரு 2 டாபிக் படிக்கிறேன், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிகேலேருந்து ஒரு டாபிக் படிக்கிறேன். சரியா? இந்த 6 டாபிக் என்ன பண்ணுவேன்னா டே 2. ஸோ நாளைக்கு மண்டே, இன்றைக்கி சண்டே, நாளைக்கு மண்டே மார்னிங் எழுந்த உடனே இந்த 6 டாபிக் இருக்கு இல்லையா, இதை ஒரு முறை தரோவாக ரிவைஸ் பண்ணிடுவோம், தரோவாக ஒரு முறை கோத்ரூ பண்ணிடுவோம், படிச்சிடுவோம். படிச்சுட்டு அதுக்கு அடுத்தது தான் இந்த மாதிரியான பிளானை கண்டினியூ பண்ணுவோம். அப்போ இன்றைக்கி படித்தது ஒரு முறை, நாளைக்கு ரிவைஸ் பண்ணுறது செகண்ட் டைம், 2 டைம் ஆகிடுச்சிங்களா. அடுத்தது டியூஸ்டே எழுந்த உடனே திரும்பவும் இதை ஒரு முறை படிப்பேன். ஃபஸ்ட் டே படித்தது, செகண்ட் டே படித்தது ஒரு முறை படிப்பேன். அடுத்தது தான் தேர்ட் டே. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு முறை படித்தேன், செகண்ட் ஒரு முறை படித்தேன், தேர்டு 3 முறை படிச்சிட்டேன். இப்போ எனக்கு வந்து பண்ணாக்கா ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் டே படித்தேன் இல்லையா, இதை வந்து பண்ணாக்கா 1 வீக் கேப் விட்டுருவேன். 1 வீக் இப்போ வந்து பண்ணாக்கா நான் செகண்ட் டைம் ரிவிஷன் பண்ணி தேர்ட் டைம் ரிவிஷன் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து வந்து பண்ணாக்கா ஒரு வாரம் கழித்து இந்த ஃபஸ்ட் டே படித்ததை வந்து பண்ணாக்கா இன்னொரு முறை ரிவைஸ் பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய பேப்பரில் ஷெட்யூல் போட்டு வச்சுப்பேன். சரிங்களா? என்னன்னைக்கு எதை படிக்கணும். இப்போ வந்து பண்ணாக்கா இன்றைக்கி படிச்சிட்டேன், ஒரு வாரம் 3 முறை ரிவிஷன் பண்ணேன், படித்ததோடு சேர்த்து 3 முறை ரிவிஷன் பண்ணிவிட்டேன். அடுத்தது வந்து பண்ணாக்கா ஒரு வாரம் கழித்து ஒரு டேட்டு, அந்த டேட்டில் இந்த டே படித்ததை ரிவைஸ் பண்ணணும்னு எழுதி வச்சுப்பேன். அப்போ தான் வந்து பண்ணாக்கா அந்த டேட்டில் நம்ம என்றைக்கு படித்ததை ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு புரிதல் இருக்கும். சரிங்களா? நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இல்லை அப்படின்னாக்கா நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, என்றைக்கு படித்தோம், எதை ரிவிஷன் பண்ணணும், எதை ரிவிஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியாமே போயிடும். சப்போஸ் நான் சொல்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட் போட்டு சரி இந்த டேட்டில் ஸோ இன்றைக்கி வந்து பண்ணாக்கா டேட் 8. ஸோ இன்றைக்கி நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம், நம்ம ஏதோ ஒரு நோட்டில் எழுதி வைப்போம். அப்போ 8ஆம் தேதி ரிவிஷன் பண்ணணும், 8th அன்றைக்கி படித்ததை ரிவிஷன் பண்ணணும் நான் எழுதி வைக்கிறேன். சரிங்களா? என்றைக்கு 15ஆம் தேதி 8ஆம் தேதி அன்றைக்கி படித்ததை ரிவிஷன் பண்ண வைக்கிறேன்னா, அப்போ 15ஆம் தேதி எடுத்தோடனே நான் என்ன படிக்கணுன்றதை, என்ன ரிவிஷன் பண்ணணுன்றதை நான் அங்கே பார்த்து கற்றுப்பேன். அப்போ 8ஆம் தேதி என்ன படித்தோன்னு ஒரு அப்படி பின்னாடி திருப்பி அங்கே என்னென்ன படித்தோமோ அது எல்லாத்தையும் ஒரு முறை ரிவைஸ் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் வந்து பிறகு நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டடி பிளான், நான் பண்ணக்கூடிய ரிவிஷன் பிளான். இப்படி தான் வந்து பிறகு என்னுடைய ரிவிஷன் இருக்குது, என்னுடைய ஸ்டடி பிளான் இருக்குது, கொஷின் ஒர்க் அவுட் பண்ணுறதும் இது தான். சரிங்களா? டெஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ படிக்கும்போதே சரிங்களா 1 லைனராக எடுப்பேன். சரிங்களா? 1 லைனராக எடுப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ ஃபாதர் ஆஃப் பாட்டனி அப்படின்னு ஒன்று இருக்குது, ஃபாதர் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இல்லை வந்து எனக்கு ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி 1 லைனராக ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி எடுத்துப்பேன்.
சரிங்களா? இப்போ வந்து பண்ணாக்கா செகண்ட் டே எடுத்துகிட்டு இந்த ஒன் லைனர் ஆகுது இல்லையா, அதை எடுத்து அப்படியே பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஞாபகம் வருதா, செகண்ட் ஒன் ஞாபகம் வருதா, தேர்ட் ஒன் ஞாபகம் வருதா. அப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பண்ணாக்கா ஒரு நாளைக்கு ஒரு 20 ஒன் லைனர் எடுத்தாலே இந்த 20 ஒன் லைனரை நம்ம திரும்ப ஒரு முறை ரீகால் பண்ணுறதுக்கும் நம்ம ரிமெம்பர் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறது வந்து பண்ணாக்கா ஒன் லைனர்ன்றது இந்த மாதிரி. ஸோ இது மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு சிலதும் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி எடுத்து படிக்கும்போது நமக்கு நிறைய விஷயத்த ஞாபகம் வச்சுக்க முடியும், ஈஸியாகவும் இருக்கும், மார்க்கை இன்க்ரீஸும் பண்ண முடியும். ஸோ இதுதான் என்னுடைய பிளான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பிளானை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ இல்லை நான் போட்டிருக்கிற பிளான், நான் படிக்கிற பிளானே ஈஸியாக தான் இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னா அதவே ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.